ஹலோ ஹலோ. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ரெண்டு மைக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா தூசி ஓட்டிருக்கு முறுக்கு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? ஏய் நீ போடா முதல்ல. இப்ப போறியா இல்ல? அப்ப போ. இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். ஏய் நீ போறியா இல்லையா முதல்ல? ஆளை வந்து பாத்துக்க. என்ன ஆளை பேர் சொல்லும்போது அடையாளம் பாத்துக்க. போட்டோ வேணா எடுத்துட்டு போயிரு. ஆளை இப்பவே பாத்துக்க. ஆளை அடையாளம் பாத்துக்க. போட்டோ எடுத்துட்டு போயிரு. இதே மாதிரி மறுபடியும் வரும்போது நீ வரும்போது இருக்கானா இல்லையா? ஏய் என்ன அங்கே போட்டோ அங்கே எடு. இடம் எமக்கு சொந்தம் என்று கூறுகிறேன். இடம் எனக்கு சொந்தம் என்று நான் கூறுகின்றேன். அவன் எடு முதல்ல. இதே மாதிரி இருக்கானா? நீ வரும்போது இதே மாதிரி இருக்கானான்னு மட்டும் பாரு. அப்படியே இருப்பேன். இதே மாதிரி உசுரோட இருப்பேன். ரெண்டு பேரையும் பாரு. அடையாளத்தை நீ பாத்துக்க. சரி. இடம் எமக்கு சொந்தம் என்று கூறுகிறேன் நான். இடம் எனக்கு சொந்தம் நான் சொல்றேன்ல. ஏய் உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? நான் சொன்னதையும் திருப்பி சொல்லுவியா? உனக்குன்னு திரும்ப ஏதாவது வேற சொல்லணுங்கிற அறிவே கிடையாதா? என்னக்கா உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். ஆமா. முனிவர்கள் வந்து தவம் செய்வார்கள். ஒண்ணு நீ பேசு, இல்லைன்னா என்னை பேச விடு. நீங்க பேசு. நான் பேசும்போது நீ குறுக்க பேசுன்னு வச்சுக்கவே. நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்ல வர்றீங்கிறதே அவங்களுக்கு புரியாம போயிடும். முதல்ல என்னுடைய விளக்கத்தை முழுமையா கேளுப்பா. சரி சொல்லுங்க. ரொம்ப சலிச்சுக்காத, பேசுங்க. இடத்து பேரு வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதாவது வேலிமலை சாரம் இருக்கு. ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியா? வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருக்கிறான். அதனால திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல. அசந்தா கொட்டை வச்சு கட்ட இருக்குமே. இந்த பக்கம் வந்து நிக்க சொல்ல. நீங்க இங்கிட்ட கையில அடிச்சேன்னா அங்கிட்டு போனேன். நாக உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணுகிறாள் சிவபெருமான். அதனாலதான் அந்த ஊருக்கு மதுரைன்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல. சரியான ஆம்பளை. இந்த கட்டையை கொடுத்துட்டு பேசுங்க. ஆடுக்கும் யானைக்கு முத்தி கொடுத்ததுனாலதான் திருவாடானை சொல்லடா. இத பத்தி நீ சொல்ல நான் சொல்ல வந்த நீ ஏன்டா சொல்ற? ஆடுக்கும் யானைக்கும் முத்தி கொடுத்ததுனாலதான் திருவாடானை சொன்னடா. பேச சொன்னடா. நான் சொல்ல வேண்டிய உன்னை சொல்ல சொன்னா உன்னைய தனியா பேச சொல்லிருக்கேன். நான் பேசுவது குறுக்க பேச சொன்னடா. எதுல விட்டேன்? திருவாடானையில விட்டியே. வேதாசனமா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். திருநெல்வேலி வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய உள்ள வச்சிருக்க. உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சந்திராஷ்டமம் போல. ஆமா எதுல விட்டு? வாயில விட்டிய. கோவிக்காம இருங்க. அந்த வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் அந்த திருநெல்வேலி தான் சொன்னேனே. நீ பேசினா எனக்கு பேச்சு வராது. அந்த வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். நெல்வேலி திருநெல்வேலி. என்ன என்ன மேல வைக்கிறீங்க? நானும் பொறுமையா இருந்து பார்க்கிறேன். சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது
அவர் நான் இங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். ஐயா 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 உட்காருங்க சாமி, நீங்க உட்காருங்க, நீங்க நடக்கிறது அடிக்கிறாரு சாமி, உட்காரு சாமி. அண்ணா என்ன உட்காரு, அண்ணே கையில் கிட்டே உட்கார்ந்த ஐயா, அவர் இடம் பார்க்குறாரு, குறி வாக்குறாருங்க, ஓட்டங்கிட்ட பாப்பாரு போல. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது அதக்கா தலையை கையில் வச்சு அப்படி படுத்திருக்கீங்க. ஐயோ அத்தா கையை எடு, நீ ரெக்கார்டர் பள்ளி விட்ட மாதிரி படுத்திருக்கேன், அடிக்கிறாரா அத்தா என்னைய? எத்திரி எத்திரிக்கிறாள் பாருப்பா, எத்திரிக்கிறாள் எத்திரித்தா. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது ஆத்தா விசிறி விசிறி விசிறிச்சுட்டு இருக்கேன் தங்கச்சி, விசிறி விசிறிச்சு. அத்தாச்சி அத்தாச்சி அந்த விசிறி ஆஃப் பண்ணி வைத்தா. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடையிலே கோடு போட்டு திருச்செங்கோடு இருக்கு. ஆமா, அது பிரிங்கி முடியல, திருச்செங்கோடுல போட்டு என்னடா என்ன மேல கை வைக்கிறீங்களே, மேல கை வைக்கிறீங்க என்ன அடிக்கிறீங்க? என்ன கேட்கமா கால் இல்லையா? இந்த பொறுமையா இருப்பேன், நீங்க பேசும்போது வேடிக்கை பார்க்க முடியுமா? மேல நெஞ்சில கை வைக்கிறீங்க, தள்ளுறீங்க, மேல அடிப்பீங்களா? அடிப்பீங்களானே அடிச்சிருக்கீங்களானே, மேல மேல கை வச்சிருக்கீங்க. இப்ப இப்ப வச்சு பாரு, வச்சு பாரு தம்பி, நான் பேசுனேன், இப்ப வச்சு பாரு, மேல கை வச்சு பாருப்பா, மேல கை வச்சா சொன்னேன், மேல கை வச்சா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சொல்றேன்டா சொல்றேன், சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் அஞ்சு கட்டி ஏறிக்கிட்டு வர்றேன். என்னது ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததனால் திருவாரூர் அக்கா ஆத்தா கல் இருந்தா கல்லை விட்டு எரித்தா ஒரு கல்ல எடுத்து. கதையை நடத்தணுமா? இடத்துக்கு பேர் என்ன? வேலி வெளிச்சான். அறிவிட்ட நாய் யாரு? ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொல்லுங்க, பேசுறீங்க படிச்சு. வேலிமலை சார்ந்து பேர் வர காரணம் முனிவர்கள் யாகமும் தமமும் செய்ததால் வேலிமலை. முட்டாப்பைய யாரு? ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொல்லுங்க, தெளிவா பதில் சொல்றீங்க. நான் சொல்லுவேன். இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். இலிச்சா பையன். யாரு? ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்களா இல்ல யார சொல்றீங்க? சொல்ல தெரியாதன்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க. வேலிமலை சார்ந்து பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை. திருட்டு நாய். யாரு? ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. தெளிவா சொல்றீங்களே. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை. வேலிமலை சார்ந்து பேர் வர காரணம்? மயிர புருவனாங்க. எவ்வளவு நேரம் தான் வேலிமலை நடிமலை சொல்லிட்டே இருப்பேன். அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ அண்ணன் யாரு ஏதோ தம்பி யாரு கேட்பேன். அண்ணனுங்களுக்கெல்லாம் நாங்க தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் தான் அண்ணன். போட்டியா? இல்ல இப்ப சாப்பிடுறது இல்ல. அதே நல்ல பிள்ளையா தான். நான் மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். சபாஸ். கையுடியா? அப்படி நீங்க ராகவரருக்கு கையை பிடிச்சிட்டு ஐயோ கடவுளே. சரி 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 போட்டு போட்டு. தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி புலசிர் ஆங்கிரசர் அத்திரிப்புலவர் நாரதன். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. தம்பிகளுக்கு அண்ணன் நீங்களே. ஆமா. பேர் நாங்க 7 பேர் பிறந்தோம். பேர் சொல்லுங்க. சாணைக்ஸா, விஸ்கி, ஓல்டு மங்கு, மானிடர், சீசஸ், பிரிட்டிஷ் எம்பையர், பக்காடி. என்ன வித்தியாசமான பேரா இருக்குது. எல்லாம் பேர் சூப்பர் பேர். அதுல ஒரு சில பேர் நான் கேள்விப்பட்டதில்ல. மறுபடியும் சொல்லி பாப்போம். சாணைக்ஸா, விஸ்கி, ஓல்டு மங்கு, மானிடர், சீசஸ், பிரிட்டிஷ் எம்பையர், பக்காடி. சரி, இந்த 7 பேருடைய குணத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஐயா இந்த சாணைக்ஸா இருக்கானே, நான் கேட்டா பதில் சொல்றேன். 7 பேருடைய குணத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சாணக்ஸான்னு சொன்னீங்க. ஆமா. அவன் குணம் என்ன? அவன் எப்பவுமே மதம் இருப்பான், மந்தமாவே இருப்பான். சுருக்குன்னு கோபப்பட மாட்டான், சுருக்குன்னு இறங்க மாட்டான், மதனே இருப்பான். சரி, இந்த விஸ்கின்னு ஒரு 2வது பையன் சொன்னீங்க. ஐயோ அவன் கொஞ்சம் கோச்சுக்கிட்டானா தலையை கண்ணன்னு வலிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அப்படியா? தலைவலி வந்து கொடுத்துருவேன். சரி, இந்த ஓல்டு மகன் ஒருத்தனை சொன்னீங்க. அவன் எப்படி? அவன் வைத்தியருங்க. அந்த பையன் வைத்தியர். உடம்பு வலி, சளி, காய்ச்சல் வச்சுங்களே, அவன்கிட்ட போனோம்னா அவன் உடனே சரி பண்ணி விட்டுருவேன். வித்தியாசமான ஒன்று வைத்தியர் போல இருக்கா. இந்த மானிடர்னு ஒருத்தனை சொன்னீங்க. அவன் எப்படி? மொட்டமான பையன்.
இருக்கிறதுல அவன் தான் படு கோபக்காரன். என்ன கழுத்து அறுக்க கரகரன்னு அறுத்து கரகரன்னு அறுக்கிறேன். 5000 ஒருத்தனை சொன்னீங்க அவன் எப்படி? ஐயோ எல்லாரையும் விட அவன் ரொம்ப கோபக்காரங்க. என்ன பண்ணுவான்? கோபப்பட்டா பொங்கி ஊத்திடுறான். அப்புறம் ஜீசஸ் ஒருத்தனை சொன்னேன் அவன் எப்படி? சீசரா அவன் திடீர்னு கோவப்படுவேன், திடீர்னு அமைதியாயிருவேன். அது ஒரு அரமெண்டல் மாதிரி அவன். நோ லக்காடியா நம்ம சொன்னீங்க. பக்காடி. பக்காடியா? பேர் வர பாசமான பையன். ஆமா. அவன் எப்படி? அவன் மட்டும் என்ன தப்பு பண்ணா வெளியே வீட்டில் காட்டி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கூட போனா காட்டி கொடுத்து விடுவேன். அப்படியா? இல்லை இவங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆமா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நம்ம. அதுல நீங்க யாரு? நாங்கள் அதில் வந்து பக்காடி. பக்காடியா? வெளியே தெரியாமல் வெளியே முடிக்கணும். அப்படி சொல்லு. இப்போ பக்காடி அடிச்சா வெளில தெரியாது. அது அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனை சீக்கிரம் அவனை மறைமுகமாகவே இருப்பேன். கொஞ்சம் கோவப்பட்டான்னா அப்படியே ரத்த வாந்தியாக எடுத்துறேன், இல்லை வாந்தியாக எடுத்துறேன். அப்படியா? சரி சரி. இப்போ மொத்தம் 7 அண்ணன். ஆமாம். 3 அண்ணனுக்கு நீங்க என்ன? தம்பி வேணும். 3 தம்பிக்கு நீங்க அண்ணன் வேணும். நீங்க அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன். ஜெய் தம்பி. அண்ணனா இல்ல தம்பியாடா? தம்பி. முதல்ல பிறந்தவனி? மூத்தவன். கடைசி பிறந்தவனி? இளையவன். நடுவுல பிறந்தவனி? நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல தான் பிறந்தேன். மிச்சம் 6 பேர் எங்க வந்தாங்க? அவங்களும் அதுல தான் அப்ப பிறந்தாங்க. அவங்க நடுவுல வந்தானே. ஐயா அவங்க எனக்கு முன்னாடி பிறந்தாங்கல்ல. உனக்கு முன்னால எப்படா வரப்பேன்? ஆமா ஆமா மாஜமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால தான் உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி அவன் அண்ணங்கற? ஐயோ உங்களுக்கு புரிய வைக்கணுமா? எங்க அம்மாவோட கர்ப்பப்பை இருக்கு, அந்த தர்ப்பப்பை. தர்ப்பப்பைனா? அந்த ஐயோ தர்ப்பப்பையா கர்ப்பப்பையா உணர்றனே. அந்த கர்ப்பப்பையில எனக்கு முன்னாடி அவங்க போய் தங்கிருந்து வெளியே விட்டாங்க. எத்தனை நாள் அவங்க தங்கி இருந்தாங்க? 354 நாள். மொத்தம் எத்தனை நாள் அவங்க அந்த அறையில தங்கி? 300 நாள் இருந்தா. சரி, அவன் தங்கி முடிச்சிட்டு அடுத்த எத்தனை நாள்? அடுத்து அவன் ஒரு 300 நாள். அப்ப நீ எத்தனை நாள் வந்துற? நான் வந்து 250 நாள் வந்துட்டேன். அப்ப மொத்தம் எத்தனை நாள்ல நீங்க 3 பேர் வந்தீங்க? நாங்க 600 750 800 900. என்ன பெரியவே அது மாதிரி புலி மாதிரி பேசுறேன். நான் புலிதான் நானு. நான் புலிதாங்க. பேச்சன்னு பாட்றா. என்ன பேச்சு நிப்பட்றா? சொன்னே அப்படி கணக்கே கேட்டவனா அங்கிட்டு வெபந்தத்தி என்னமா அத பண்ணி முடி இத பண்ணி முடி அப்படி பண்ணு டேய். ஏலே என்ன பாட்றா? ஏலே பாட்றா. ஐயா என்ன தெரியும் உனக்குலாம்? என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் என்ன தெரியும்னா அத சொல்றா. இவனே கதாபாத்திரத்துல நிக்கிறேன் நான் நின்னு. கேப்பே நட்டு முடியா? இல்ல புடிங்கி பொன்னம்பளம்னு வேர் வாங்கிறியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறீங்க? பேசுறா முதல்ல. நீங்க பெரிய ஆளா உங்களோட வச்சுக்கணும். என்ன இங்க மிரட்டறது உருட்டறது யாராவது நீங்க? பெரிய ஆளு சின்ன ஆளுக்கு வேலை. நீங்க அன்னைக்கு முடிஞ்சது. தமிழை பேசுவதற்கு வயது வரம்பு எதுவுமே தேவை கிடையாது. நான் பேசுவேன். நீங்க என்ன பேசலாம் நான் பேசுவேன். பேசலாம். இன்னைக்கு இந்த மேடையில அனைவருக்கு சமம். என்ன மேடையில? இந்த மேடையில பெருமாள் ராஜ் பெரிய ஆளா? ஏய் என் பேரை சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கா? பேரை சொல்ற நீ? உங்களை நான் இந்த மேடையில நான் நிப்பாட்டி காமிச்சல. தமிழ் வேந்தன்னு பேர் வச்சிருக்க? தமிழ் வேந்தன்னு பேர் வச்சிருக்க? ஆமா. தமிழ் வேந்தன்னு பேரே இருக்கு. அந்த பேருக்கு அர்த்தம் புரியுமா உனக்கு? அர்த்தம் புரியுமா? பேருக்கு தகுந்த மாதிரி உன்னால பேச முடியுமான்னு கேக்குறேன். பேச முடியும். தமிழ் பேசுற திராணி இருக்குது. என்னைக்கு நீங்க என்னை அசிங்கப்படுத்துனீங்களோ? எனது தாய் கலைவாணி தமிழ் நாவிலே இருக்கிறாள். அவள் குடிகொண்டிருக்கும் வேளையிலே வெள்ளை களையுடுத்து வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசர் எண்ணி சரியாசன வைத்ததாயே கலைவாணி தாய் குடியிருக்கா. நீ என்னடா மம்மா கொடுக்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கடந்து உனக்கு நான் தருவேன். கோலத்தை துங்க கருவுகத்து தூமனையே சங்க தமிழ் 3 தா. முள்ளு முதற்கடவுள் விநாயகப் பெருமான் இந்த சித்தி விநாயகரை நான் வணங்குவேன். என் உள்ளே எனது ஆசிரியர் எனது ஆசான் குடியிருக்கிறார். என் அண்ணன் ராஜா அண்ணன். அப்படியா? அதுக்காக கை விடுற அந்த வகையில பாராட்டலாமியா? நம்ம கற்ற கல்வியை விட நமது ஆசான் இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அவருடைய ஆசையில் உங்களை வெற்றி பெறுவேன். அப்படியா? அப்படின்னா குறைஞ்சது நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க? நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க? எத்தனை கவி தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுறேன். 10 கவி படிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா கிழிச்சா கேட்பேன்ட்டேங்கிறீங்க. நான் 100 கவி தெரியும். 10 கவின்னு சொன்னோன்னே எவ்வளவு கிண்டல் பண்ற பாத்தியா? இப்ப நான் படிச்ச கவியெல்லாம் நீ சொன்னா நீ என்னதான் ஆவ? நான் ஒரு 500 கவியா. நீங்க 500 பேசினா நான் 600 பேசுவேன். 600 பேசினா ஒரு 700 பேசிட மாட்டேன். நான் 900 பேசுவேன். அட 1000 கூட பேசுவேன். என்ன மொய்யா எழுதுனா 1000 200 பேசுங்க. வாங்க பாப்போம். குதிக்கிறேன் வாங்க. நீங்க எல்லாம் நான் இன்னைக்கு குதிச்சு பாப்போம். எனக்கு ஆடி மார்கழியும் வந்தா தாண்டா நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுது.
மற்ற எல்லா மாதமும் நிம்மதியாக இருக்க முடியலப்பா. இங்கே நாடகம் ஆடிட்டு நேராக காரை ஓடிக்கிட்டு ஏதாவது விசேஷ வீட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. நீ மொய்யாடுதுறன்னு கேட்டையில அதுக்கு தான் ஆடி மாதம் மார்கழி மாதம் ஒருத்தோட பத்திரிக்கை வைக்க மாட்டேங்கிறாடா. அது வைக்க மாட்டாங்க, அது வந்து நம்மளை கெடுத்து வச்சிருக்காங்க. அதுல கல்யாணம் வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது. அவங்க மட்டும் வச்சுக்குவாங்க. எங்க பிள்ளை வரக்க அதுல கல்யாணம் பண்ணா சித்திரையில பிள்ளை பிறக்கும், அதனால அங்கே பிள்ளை வரக்கூடாது அப்படிங்கிற. சித்திரையில பிள்ளை பிறக்கக்கூடாது, பிறந்ததே இல்லையா? இது பேச கூட பிறந்ததெல்லாம் சித்திரை தான் பிறந்தேன். அதனாலதான் சித்திரை. நீ அவன் சித்திரை பிறந்தா நான் ஊரா சுத்துறேன். சரியா? எத்தனை கவி பேசுறது பெருசு இல்ல, போட்டியில வெற்றி தோல்வி இருக்கணும். சரி, நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இங்க இருந்து போய் கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில் எல்லாம் சுத்தி அன்னதான கொட்டகை எல்லாம் சுத்தி வரேன். மேடையும் 3 முறை சுத்தி வரணும். சுத்தி வரேன், இது சத்தியம். நான் ஒரு துணி இல்லாம அவனை கட்டையா சுத்தி வரேன். அதே மாதிரி நான் வெற்றி பெற்று நீங்கள் தோல்வியுற்றால் கவலையே இல்ல. இந்த மேடையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்களா? சரியா? எந்த கட்டையுமே இருக்கு அப்படி சொல்லுங்க, வாங்க பேசுவோம். சரி, அப்படியா? கவையாகி கொம்பாகி கட்டுக்கு நிற்குமாம் அவை எல்லாம் நல்ல மரம் சபையை நீட்டாச குறிப்பிறை மாட்டாத நன்மரம் நானே. 5 கரத்தனை ஆணை உகத்தினை இந்தி கல்வரட்டினை நந்தி மகத்தனை யானை குதிரை புந்தில் வைத்தல் போட்டுகின்றோம். குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாயாடி பாடி கொண்டாடுது போல் கரங்கு நெட்டி பேசும் கதறி கண்டால் சிறுங்கலாட்டி பேசும் அறிவிழா செய்கின்ற வாக்குண்டா ராணுவம் மாமடா நோக்குண்டா மீன் நூங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அல்பாதம் தப்பாமல் சாப்பிட நமக்கு காயமேது பொய்யடா வரும் காற்று அடைத்த பொய்யடா மாயவனா குயவ சேர்ந்த மண்பாண்ட ஓடதா என்று சொன்னார். உள்ளம் பெருங்கோயில் 300 பாளையம் வல்லர் பாய் தெல்ல தெரு ஜீவனே சிவலிங்கம் கள்ளப்புடைத்தும் கால மணி விளக்கே வெட்டனவே மெத்தனவே வெள்ளலா வேளத்தில் பட்டுருமு கோல் பஞ்சல் பயாது நெட்டில் கூட பறை பசுமரத்தின் ஆணி வரைக்கு நெக்கும் நானே. ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. சிந்திக்கும் பொழுது கவனிக்கும் பொழுது சிந்தியக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாருங்களே, நீங்க ஆன்மீகம் சம்பந்தமான உள்ள கவிகள் எல்லாம் பேசி கொண்டு இருக்கின்றீர்கள். எவ்வளவு சிறப்பு தெரியுமா? ஏன்னா ஒருவான சோறுக்கு ஒரு சோறு பதம்னா ஏன் தெரியுமா? ஒருடைய பேச்சினுடைய ஆரம்பத்தை பார்த்துட்டாலே தெரியும் நிறைய படிச்சிருக்காங்களா படிக்கலான்னு தெரிஞ்சிருக்கேன். உண்மையாவே நான் சொல்றேன், இந்த மேடையில வந்த உடனே இந்த மாதிரி நீங்க ஆன்மீக சம்பந்தம் ஏதாவது பேசியிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த பேச்சே இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா அதுக்கான ஒரு பிடிவாதம்னு ஒரு கணக்கு இருக்கியா? காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நீ உங்களுடைய திறமைகளை நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல் இந்த பகுதியில் எந்த மேடைக்கு இருந்தாலும் சரி அங்கே வாங்க, முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிச்சிருவோம். ஒரு சில புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்களை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இங்கே வள்ளிநாயகத்தில் ஒரு சில விஷயங்களை நான் பேசலாம், ஒரு புராண இதிகாச இலக்கியங்கள் நம்ம பேசலாம், அது தடைபட்டு விடும். நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அப்படிலாம் கிடையாது. அதனால நம்ம ஊர்ல இப்ப இங்க இன்னொரு மேடையில இந்த மாதிரி நம்ம தர்க்கங்களை வைத்துக் கொள்ளலாம். என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி நான் தலைவேமை நான் ஏத்துக்க மாட்டேங்க. வாங்க இங்க இங்க நம்ம ஊர்ல உங்களை நான் பிடிச்சி நிப்பாட்டி பேசணும். நம்ம ஊர்ல காலையில 6:30 மணிக்கு நடத்த முடிப்போம். இதெல்லாம் நீ சொல்லாத, முடிக்கிறோம். உங்களுக்கு பயம் வந்துருச்சா என்கிட்ட பேச முடியாதுன்னு? பயந்துட்டீங்களா? அப்ப பயந்துட்டு அவன்கிட்ட பேச முடியாது சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம நீங்க பேசப்படாது. என்ன நீங்க என்னை அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இதுக்கு நான் பதிலுக்கு நான் பேசுவேன். நீங்க என்னால இவன்கிட்ட பேச முடியாதுங்க, நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போங்க. தோல்வி அடைஞ்சேன்னு முடிச்சு. நான் தோத்துட்டேன்னு சொல்லலப்பா. அப்ப பேசுங்க. இன்னொரு இடத்துல பேசுவோம். இன்னொரு மேடைக்கு போவோம். இன்னொரு மேடைக்கு அது 6 சோறு பழைய சோறு இன்னைக்கு பேசுவோம். அப்படியா பேசுவோம். ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை செய்து வாய்த்த உயவனார் மண்ணுமாண்ட ஒரு யோட்டுக்காக ஆடப்பாம் என்று தோளுடைய செவியின் விடையேறுவோர் தூவன் மதிசூடி காலுடைய சுடரை இப்படி பூசி என் முள்ளோக்கவர் கல்வன் ஏருடைய மடலானுடைய நாட்படி தேர்ந்தெடுத்து பீருடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மா அறிவன் என்றோ. என்னண்ணே ஜோதி என்ன என்னண்ணே முடிக்க சொல்றீங்க? அந்த ஆளுக்கு பேதி வந்து கிடக்குறா. நீங்க யாருமே இல்ல. ஜோதி என்ன அவர் சொன்னார்னா அவர் அப்படியே அந்த ஏய் ஏய் இந்த இவர் நீ போங்க. நீ என்னைக்கு வர? என்ன சந்திச்சு இருக்கணும்? அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்துறாரா? அப்படி பாத்துறாருடா. அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்துறது பேசிக்கிறது இல்ல. பாத்து தானே இருக்க. அன்னைக்கு வந்து தரப்ப முடியல வெச்சீங்க. நீங்க பேசுங்க. நீ போயா. பெட்டியும் நோக்கி முடியல.
பேசுறியா பேசியா பாரு நீங்க பேசுங்க மரியாதை இருவர் மண் சேத்திர ஒருவர் மண்ணு ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பின அந்த சூளை அரை காசு கூட ஆகாது என்று ஆதாய பாம்பு என்று சொன்னார்களே. அந்த விலை வருக என்ன ரெண்டு பேர் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்ணென்று சொல்ல கலங்குமே திரு செந்திலகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு என்று மேவ வராத வினை. இன்னொரு அந்த கவியை சொல்லு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்ணன் என்று சொல்ல கலங்குமே திரு செந்தூர் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு என்றும் மேவ வராத வினை. இந்த வினை தாண்டா வந்த வினை. வேற எந்த வினைடா? ஐயோ ஒண்ணுமே நான் பண்றேன். அவர்தாக ஓடி போதிக்கிட்டார். அடுத்து என்ன கவி பண்ண பேசணும்? நீங்க ஏதோ ஒரு கிளவியை பேசுங்க. ஆனா பேசணும் இன்னைக்கு விட மாட்டேன். நடிக்கிறாருக்கு அவர் கால் அடிபட்டுருக்கிறேன். பையூரிலே பிறந்து வாளூரிலே வளர்ந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ எறியேன். அந்த மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ இருந்தால் பையூர் மெய்யூர் பாலாய முடியாது என்று சொன்னார்களே. நான் என் செய்யும் இணைந்தால் என் செய்யும் நாடி வந்து கோலன் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு விளக்கு முன்னே வந்து எந்த ஊர் என்று இருந்தோ நீ கேளீர். வந்தோர் செய்தி வந்தோர் முப்பாலும் பாலை முடிவு ஒரு சூனியமாய் அப்பாலும் பால் என்று அறி என்று சொன்னானே. கார 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 காவலி காவலன் போற 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 என்று முன்னியன் மாற 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 மாமியார் ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்கவே. இது எந்த புத்தம்டா? மாமியாரை மாமியார் சூப்பரா இருக்கு. மாமியாரை ஏறி சரக்கு மற்கொண்ட தின்பயத்தால் மானங்களை விட்டு வந்தேன் சொற்கொண்ட பாவியின் சுவை எறிவார் ஈங்கிள்ளி விற்கொண்ட வரைக்கும் வேலை தரும் கூலி நெற்கொண்டு போவன் இன்னாய நெடுஞ்சுவரை ஏன் வச்சு மண்டையில சுருங்குது ஒன்னெல்லாம் பாக்கல கிருங்குது ஒண்ணு கிடைக்குமோ சொல்றது. இது என்ன கவிடா? ஒண்ணு கிடைக்கல சொருங்கிறது. எட்டேகால் லட்சமே எவனரும் பெரிய வெட்டில் பெரியமை வாங்கணுமே கூரை இல்லாவிட குளராமன் யாரா யாரா கேட்ட யாரா கீரை சொன்னார்களே. அருவா மிசை கொடுவா பார்வை ஆறு முகம் கைய வச்சா தூள் குமுதமிட்ட குளவரை குத்திரை திமுதமிட்ட திரியும் திரைகடல் தும்மிந்த ஊர் புக வானவர் துணினர் அமுதம் என்னும் எழுமணும் ஆசியால் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 புரியுதா? ஐந்தில் ஒன்று பட்டால் ஐந்தில் ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றாக ஆரியர் காக்கேகி ஐந்திலே ஒன்று விட்டு அணைகை ரயிலாரூரில் ஐந்திலே ஒன்று வைத்து அவையை அழித்து காப்பான ஆஞ்சநேய பெருமான் சொன்னானே. தோட்ட பூபதியும் நானா அந்த அமர தோட்ட பூபதியும் நானையா. ஆலியான் பள்ளி அணியே அவன் கிடந்த ஆலிவரி மணித்தாம்பே புலியான் புனி புறமறித்த பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகல நடவண்டு வானானே. அண்ணன் பாத்தியா அப்பத்தை கேட்டியே ஹே ஹே ஹேனா பாறை சுமந்த படபரவே பங்கிக்கு வீரன் மெல்லன ஈரமதில் செஞ்சலையான் பூணும் திரு ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நடவண்டு துப்பாக்கி துப்பாக்கி ஏன் துப்பாக்கி ஓன் துப்பாக்கி தூவும் மலை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமகம் முதற்றை உலகின்ற சொன்னார். கற்க கதற கற்ற பிறக்க கற்றுத்தந்த வாத்தியாரை கல்லால் அடிக்க செல்வத்தில் செல்வன் செவிச்செல்வன் செல்வன் செல்வத்தெல்லாம் தலையின் யாங்க வர நாங்க ஒருக்க நீங்க ஒருக்க நீங்க ஒருக்க நாங்க ஒருக்க சொல்லுக்கப்பட்டு யாதனி யாதன் இணைஞானோதல் அதனின் அதனின் நிலை பண்ணானே. தொட்டெடுத்து வளர்ச்சியனை மாதருக்கு தொப்புளுங்கிற பெருங்கணி என்றார். இறந்தார் இறந்தார் அணைய சிரத்தை துறந்தார் துறந்தார் துணை என்று சொன்னானே. பையூரில் பிறந்து பாலூரில் பிறந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்த மணியே மெய்யூர் ஓவதற்கு வேதாந்த மணியே பையூரும் மெய்யூரும் பாலாய் முடியாது கரையூர் திங்களாரும் காணாமல் மூன்று இருதலை புட்டினாங்க என்று உணர்ந்து விடுதலை வேடை வெளிகுதி நிறம் வைக்கவி நரியனார் பட்டபாடு நாளையே படுவார் மாதோ என்று அழகாக அங்க மாட்டாது அங்க விழுகாது மேல இழுத்து கட்டிட்டான் இருக்கு பைய விடுங்க விட்டுருக்க விடுங்க விடுங்க பேசுங்க நீங்க ஐயா நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க வேறு காய போட்டிருக்காரு வேற ஒன்றும் இல்லை வேர்த்துச்சு இல்லை மங்க ஒரு பங்கர் மார்பணி அணியவே பொங்கு கிடந்த பொற்கை திங்கள் சீர திருவக்கோணி ஏரிய பாம்பே இறங்கு என்று அழகாக பாடினேன். சித்திரமங்கை பழக்கம் செந்தமன நாப்பழக்கம் வைத்து பழக்கம் நித்தம் நடையின் நடைப்பழக்கம் நட்பும் தையும் கொடையும் பிறவிக்குணம் என்று அழகாக சொன்னார்களே. அதற்கும் காரணம் இருக்கிறதையா விவரமான காரணங்களை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் துப்புர சிவந்த வட்டி அழகிய பஞ்சனை மீது ஒப்புற கணவனர் ஓலியை செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கணவனம்
ஐயா 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 கெஞ்சரையா விடுங்க சாமி. கற்பகம் சார்ந்த தன்னதன கணதனம் இரண்டும் தீர்த்து கற்பகம் அப்புறம் ஒரு வெட்டென்று அதுதான் அங்கே தெரியும். யார் தடை பார்த்தால் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது என்ன தெரியுமா? எலிசத்தை வாடகை அடிக்க பரம்பரை பணிய எங்க தாத்தா போட்டாரு, நான் போட்டேன், எங்க அப்பா போட்டாரு. ஆனா துவைக்க மாட்டான். அல்லல்வோ வல்வினிவோ உன்னை விட்டு இப்ப சொல்லுவோம் போகா திருநெல்ல குடும்பம் அவனை குண்டியா ஆயிருவையா. ஊர்ல செருப்பால அடிப்பாங்க ஐயா. கையெழுத்து கூப்பிடு சாமி. ஏண்டா ஐயோ இல்ல அதுக்கு நான் ஒரு கவி வெட்டிடுறேன். அப்பதான் வீல இருக்குவேன். அல்லல்வோ வல்வினிவோ அன்னி விட்டு இப்ப சொல்லிப்போம் போகா திருநெல்ல கேட்ட முடியாது. சட்டி போடல. சரி சட்டி 1000 கண்ணுடைய ஏண்டா நான் என்னென்னமோ பேசுறேன், நீ என்ன பேசுறேன்டா? என்ன பேசுறேன்? ஆனா அதுலயும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? டேய் ஐயா இத மட்டும் எடுத்துக்கறியா? ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. வேற மாதிரி கட்டனே ஆத்தி அப்பா ஐயோ அப்படியே இருக்கடா நீ. அப்படியே இருக்கு. கற்பனை பண்ணாதீங்க. இப்ப சொல்லுங்க. இதனாலும் சொல்றேன். இல்ல இல்ல நீ பாடின கவியில எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம். என்ன கவி சந்தேகம்? இந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கான்னு வண்ணியே. ஆமா. இதெல்லாம் இந்த சினிமா பாட்டை நீ பாடிட்டு அது சிவபுராணம். அடிச்சு பல்ல ஊத்துறேன். என்ன பேசுற நீ? என்னங்க புராணத்தை அடிக்க வரீங்க? பேசி பேசுற. அதுக்கு விளக்கம் புராணம் நான் பேசுறேன். நீ என்னடா புராணம் பேசுற? பாட்டை பாடிவிடு புராணம். அது பாட்டு இல்லங்க, சிவபுராணம். என்னடா? அண்டங்காக்க கொண்டக்காரி சிவபுராணம். சிவபுராணமா? ஆமா. என்னடா பாட்டை கொண்டாந்து சிவபுராணம்? அது எப்படி? அண்டம் என்றால் பறந்து கிடக்கின்றது உலகம். இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு 2 மனைவி, தலையிலே கங்கை ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சுருக்கி அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 ஒண்டாட்டி தான். அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா. சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கு விளக்கம் கொடுத்த பவுன் நீ. நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் அண்டத்தை காக்கக்கூடியவள் 2 ஒண்டாட்டி. அண்டம் உலகம், உலகத்தை காக்கக்கூடியவன் சிவபெருமான். சிவனுடைய தலையிலே ஒன்று, உடம்பிலே ஒன்று, 2 ஒண்டாட்டி. அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா. ஏன்னா இப்படியெல்லாம் எப்படி? நான் யோசிப்பேன். அவர் என்ன சொன்னீங்களே? என்ன சொன்னேன்? ஆள் தோட்ட பூபதி யாரையா? அமரர் தோட்ட பூபதி. அது பெரிய விஷயம்ங்க. என்னது? ஹரிச்சந்திர கதை. என்னடா ஹரிச்சந்திர கதை? ஆமாங்க. பூபதினா யாரு? பூபதினா மன்னன். 56 தேசத்தை அயோத்தியிலே ஆளும் பொழுது அந்த ஹரிச்சந்திர மன்னன் அதான் ஆள் தோட்ட பூபதி. 56 தேசம் ஆள் தோட்ட பூபதி. நாடு நகரம் எல்லாம் இறந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வித்துவிட்டு சுடுகாட்டில் பிணமெரிக்கும் பொழுது அமரர் தோட்ட பூபதி. ஆள் தோட்ட பூபதி யாரையா? அமரர் தோட்ட பூபதி. அமரர்னா சுடுகாடு கொணை இருக்கிறான். அங்க போய் அங்க இருக்கிறார். யாருன்னா அங்க வந்துட்டான். ஆமா. ஆள் தோட்ட பூபதி, அமரர் தோட்ட பூபதி. என்ன புராணம்? அது ஹரிச்சந்திரன் கதை. சத்தியமா இந்த மாதிரிலாம் யாரும் பேசினாங்க? பேசுவேன் அண்ணா. என்ன இவ்வளவு திறமையா எப்படி இதெல்லாம்? சரி எனக்கு வெடிக்குதுங்க. எதுல இருந்து? வேணா கட்டியா? இந்த உடம்பு பூரா அப்படி வருது. மூளை அங்க பிதுங்கிட்டு இருக்கு. இந்த ஆறுமுகம் தான் கையை வச்சான் தூள்னு சொன்னீங்க. ஆமா. அது கந்தபுராணா? என்னங்க அரைச்சான் சேர்க்கிறீங்க? என்ன கந்தபுரத்தை கூட எல்லாம் சேர்க்கிற? விளக்கத்துக்காக நான் சொல்றேன். என்ன ஆர்வம் பேச கொடுவா பாரு. ஆறுமுகம் கையை வச்சா தூள்னா அப்படி எதுக்கு சொன்ன? அன்னைக்கு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார்ல, அந்த சூரபதுமனுக்கு அருவா மீசை கொடுவா பார்வை. 6 முகம் கையை வச்சா தூள்னா 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலும் ஒரு பக்கம் சேவலா போடலாம். அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை 6 முகம் கையை வச்சா தூள். சத்தியமா இந்த கந்த புராணத்துல இப்படி எழுதிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்கேன். நான் தேடுன எந்த பக்கத்துலயுமே என்னால படிக்க முடியாதுங்க. எனக்கு மட்டும் என் கண்ணில் மட்டும் தான் படுது. யார் கண்ணிலையும் படல. சரி இந்த இன்னொரு புராணம் நீ படிச்ச? என்ன படிச்சேன்? இன்னொரு கவி படிச்சே. என்ன ஒண்ணு? அண்ணனை பாத்தியா? அண்ணனை பாத்தியா? அது அது பட்டினத்தார் வரலாறு. என்னடா பட்டினத்தார் வரலாறு? என்ன ஹே சிரிச்சு இப்படி பேசுற? இல்லங்க, பட்டினத்தார் 9 கோடி சொத்துக்கு அதிபதி. மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்படுறாரு. தன்னோட பிள்ளைய வெளியில அனுப்புறாரு. போன பிள்ளை பொன்பொருள் கொண்டாடுற.
அதுல வந்து ஏர்ராட்ல வச்சுட்டு வர்றியா அதை குத்தி போட்டு உடைக்கிறாரு, கோவப்படுறாரு. அப்பதான் உங்க மையம் எழுதி கொடுக்குறேன், காதற்ற ஊசியும் வராது. அது காணும் கடை வலிக்கு அப்ப செத்து போயிட்டா எதுவுமே பயன்படாதுன்னு சொன்னோன்னே இதை உணர்ந்த பட்டியலத்தார் சாமியார போறாரு, பிச்சை எடுத்து சாப்பிடாரு. ஊருக்குள்ள சொத்து பத்தலாம் விட்டுட்டு தெரியும் அவங்க அக்காவுக்கு பிடிக்கல தம்பி பிச்சை எடுக்கிறது, தம்பியை கொல்றதுக்கு திட்டம் போடுது. அப்பதான் இந்த கவி வருது. அந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன சாப்பிட்ட பயல்களை கூப்பிட்டு அண்ணனை பாத்தியா, அப்பத்தை கேட்டியா, அண்ணனை பாத்தியாரா அது அப்பத்தை கேட்டேன்னா அக்கா வீட்டுக்கு வராரு, பசிக்குதுன்னு அப்பம் கேட்கிறாரு. அப்பத்தை கேட்டியா, ஏன் அப்பத்தை கேட்டா என்ன, அப்பத்துல விஷம் தெரியுமோ அக்கா கொடுக்குதே, அந்த விஷத்தை உணர்த்த பட்டினத்தாரு தன்மினி தன்னேச்சர் ஓட்டப்பம் வீட்டுல போட்டாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அந்த நெருப்பை பார்த்து பட்டினத்தாரு ஹே 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 நான் அப்படின்னா, அதான் அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டு ஹே ஹே நான். இது மாதிரி எந்த பப்புனும் விளக்கம் சொன்னது இல்லடா, ஒவ்வொரு பாட்டுங்க. அதை விட இந்த இன்னொரு பாட்டு பண்ணல என்ன, இந்த மாமியார் கார 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 காமனொலி காம் மாற 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 மாமியாரை ஏறவே என்ன சார 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 சரக்கு போட்டு தூங்க வேண. ஐயா அது எதுவும் புராணம் இருக்காடா, அதுக்கு எது? அது என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்க ஐயா. என் கல்யாணம் தண்ணி முதல் நாள் நாடகத்துக்கு போனேன். சரி, தாலி கட்ட போறேன் தான் மணமேடையில் கொண்டே உட்கார வச்சாங்க. சரி, கட்டி மேலும் தாலியை கட்டுனாங்க. தாலியை கட்டி ஊரே அடிச்சுக்கிட்டேன். சரி, என்னன்னு விசாரிச்சு அப்புறம் தான் எனக்கே தெரியும். தூக்க கலக்கத்துல என் மாமியா கட்டுற தாலியை கட்டிட்டு இப்ப என் மாமியா 8 மாசம் பொண்டாட்டி 10 மாசம் சாப்பாடு சமைச்சு போடுறாங்க. ரொம்ப சிறப்பியா, ரொம்ப திறமையான ஒரு சில விஷயங்கள் நல்லா, அதாவது ஒரு புராணங்களையும் நகைச்சுவாக மாற்றி நகைச்சுவையும் புராணமாக மாற்றி பேசுறீங்கல்ல, அந்த வகையில் பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். சரி, இப்போ வந்து இப்போதான் நான் கதையவே ஆரம்பிக்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் எங்க அப்பாவுக்கு மயன். உங்க அப்பா யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன். அவங்க 2 பேருக்கு நீ என்ன வேணும்? அவங்க 2 பேருக்கு எங்க அம்மாவுக்கு நான் வந்து புருஷன் வேணும். எங்க அம்மாவுக்கு நான் புள்ள வேணும். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு புருஷன் மயனு வேணும். நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி மயனு வேணும். உங்க அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன முறை வேணும்? அதுக்கு வரமுறையே கிடையாது. சரி, நான் சுருக்கமாக கேள்வி கேட்குறேன். சுருக்கமாக கேள்வி. ஓ மகே மொண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா அம்மையனோட மாமனார் சித்தப்பை உனக்கு என்ன வேணும்? மைக்க தூக்கிட்டு அடி விட மாட்டேன் அடிக்க. இப்படி ஒரு உறவை கேட்காதீங்க. ஓ மகே மொண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியாமனோட மாமனார் சித்தப்பை உனக்கு என்னடா? நான் யாருக்கிட்டேயுமே போகலங்க. காதலியை கூப்பிட்றேன். ஆயா காது வலி வாடா.